எலிஜிபிலிட்டி இல்ல ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணணும். Facebook டிராஃபிக் யூஸ் பண்ணி Google AdSense மூலமா 7 to 8 lakhs இன்கம் earn பண்ணணும். அடுத்த கட்டமா ஒரு ஆபீஸா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல 10 ரூம்ல சிங்கிள் எம்ப்ளாயி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணி Facebook மார்க்கெட்டிங் டைம் வீக்ல இருந்ததால ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டு வகையா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். பட் சடனா Facebook அல்காரிதம் அப்டேட் ஆனதால Facebookல இருந்து வரக்கூடிய டிராஃபிக் குறைய ஆரம்பிச்சது. சோ வேற ப்ராசஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. சோ அடுத்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக 20 to 30 பீப்பிள் ஹையர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் Google AdSense செப்பரேட்டா இந்த பில்டிங்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இதுல 40 to 50 பீப்பிள் ஹையர் பண்ணி ஃபுல் டைம் ஜாப் மட்டும் இல்லாம பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து Facebook மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், சோஷியல் சிக்னல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் மல்டிபிள் ப்ராசஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட more than 10,000 plus கிளையண்ட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 14 டைம்ஸா ரோட்டரி கிளப்போட பெஸ்ட் ஐடி கம்பெனி இன் சேலம் அப்படிங்கிற அவார்டு நம்ம வாங்கியிருக்கோம். ரீசெண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதால 1000 plus ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலமாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீச் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் பிளேசஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீலான்சிங் ஆர்டர்ஸ் எடுத்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்ல கொலாபரேட் பண்ணி அங்கேயும் ஸ்டூடெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பெங்களூரில் கொலாபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு காலேஜஸ்ல லைக் சோனா காலேஜ், மஹிந்திரா இன்ஜினியரிங், ஏவிஎஸ் காலேஜஸ்ல வேரியஸ் காலேஜஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கார்ப்பரேட் பீப்புள்ஸ்க்கும் பிசினஸ் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட் மட்டும் இல்லாம தமிழ்நாடு பீப்புளுக்கும் பிசினஸ் சர்வீசஸ் ஒவ்வொரு சந்தானங்களுக்கு ஒரு தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு நகரும். அதன்படி 2013 நாங்கள் சாதாரணமாக தொடங்கிய ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜி சர்வீசஸ் என்று வளர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏஜென்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு SEO எக்ஸ்பர்ட் ஆகும், பிளஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ப்ரொமோட் பண்றது, எந்த மாதிரி பிசினஸ் ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 2013 ஸ்டார்ட் ஆகி 2016 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸோ அது ஒரு டீம் ஒர்க் 2020 இருந்து இன்னைக்கு கரெக்ட் இயர் வரவே பிரசன்டா போயிட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு கோர்சஸும் வந்துட்டு நம்ம ஏஜென்சியில பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் SEO அப்படின்னா என்னன்னா எல்லாத்துக்குமே வெப்சைட் இருக்கும், ஆனால் நம்ம தேடுறது ஒரு சிலர் மட்டும் தான் வருவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூகுளில் போயிட்டு இன்வெஸ்டோபீடியா அந்த மாதிரி வரும் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் வர ரெண்டுல ஏதாவது தான் எப்படி கிளிக் பண்ணுவேன். கீழே நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி போட்டிருப்பாங்க, ஆனால் நான் அதை போய் கிளிக் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இன்னும் போட்டிருப்பாங்க, இன்னும் நிறைய பேஜஸ் 100 பேஜஸ் வரைக்கும் கூட இருக்கும். ஆனா நம்ம எப்பவுமே கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் ஏதாவது ஒன்னதான் கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மளும் வெப்சைட் வச்சிருக்கோம், நம்மளும் இதே மாதிரி ஒரு கீவேர்டு ரேங்க் ஆகும் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்த மாதிரி SEO ஆஃப் பேஜஸ். அது மட்டும் இல்லாம கீவேர்ட்ஸ் கரெக்டா அந்த இடத்துல ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கீவேர்ட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆஃப் பேஜஸ். ஓகேங்களா? கண்டென்ட் யூனிக்கா கிரியேட் பண்ணி கீவேர்ட்ஸ் கரெக்டா அதாவது ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்பதான் தேடின உடனே நம்ம பேஜ் முன்னாடி வரும். ஓகேங்களா? அடுத்தது ஆஃப் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் SEO அப்படிங்கிறது டெய்லி கூகுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட். என்னோட வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே ஏதாவது ஒரு ஆப் ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அப்டேட் கொடுக்குறவங்க அதாவது இன்னையோட வெர்ஷன் வந்து அது கொடுக்கும். அந்த மாதிரி கூகுளுக்கு என்னோட வெப்சைட் இருக்குன்னு சொல்லி நம்ம டெய்லியும் கான்டாக்ட் பண்ண ப்ராசஸ் தான் இந்த ஆஃப் பேஜ் SEO அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் பேஜ் SEO இல்லைன்னா பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அமௌண்ட் இங்க திரும்ப அதே பேஜ் அதே இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து SEO டிஃபரன்ஸ். உடனே உங்களுக்கு முன்னாடி உங்க வெப்சைட் வரணும்னு நினைச்சுன்னா SEO பண்ணுங்க. இல்ல நான் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டு ஆர்கானிக்கா முன்னாடி வரணும்னு நினைச்சுன்னா SEO. நிறைய பேர்கிட்ட வந்துட்டு ஆர்டர் எடுத்து பண்ணலாம். SEO பண்ண தெரியாம உடனே ஒரு வெப்சைட்ல வந்துட்டு முன்னாடி கொண்டு வரணும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. SEM மேனேஜர், SEM ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோஷியல் மீடியா வச்சு நம்ம ஆடியன்ஸை கவர் பண்றது அது என்னென்ன இருக்கு? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதிகமா வந்துட்டு எல்லாரும் ஆட் பண்ணுறது ஃபேஸ்புக்ல தான். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மி காஸ்ட் வந்துட்டு ஃபேஸ்புக்ல தான். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு இடம்
அதிக ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமும் ஃபேஸ்புக் தான். அந்த இடத்துல நம்ம வந்து ஆட் போட்டு நம்ம ஆடியன்ஸை ஈஸியாவே ரீச் பண்ணலாம். அடுத்தது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபேஸ்புக்ல ஆட் கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்க ஆடியன்ஸ் யாராவது நம்மளே வந்துட்டு நிறைய ஆட் பார்க்கறோம் இல்லையா, அவங்களை இப்போ வந்து நம்ம மிட் நைட்ல வந்துட்டு அப்ரோச் பண்றோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் மெசேஜ் வரும் இல்லையா. மார்னிங் மெசேஜ் வரும்போது நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்படி அப்ரோச் பண்ணதே கூட மறந்துருப்போம் ஒரு சில டைம். ரொம்ப அது வேணும்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம காலையில அவங்க நமக்கு ரிப்ளை பண்ண உடனே வாங்குவோம். இல்லை அப்படின்னா நம்ம அதை மறந்துருப்போம், இல்லைன்னா இதை அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். இதே நீங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இல்லை வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. பல்க் மெசேஜ், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டூலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஆடியன்ஸ் இப்போ மிட் நைட்ல மெசேஜ் பண்ணா கூட அந்த டூலே வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி உடனே அந்த பிசினஸ் நமக்கு எடுத்துக்கிட்டு பார்த்துட்டீங்களா, கிரீட்டிங்ஸ் மாதிரி வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க நிறைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு அமேசான்ல தான் வாங்கினேன், நீங்களும் வாங்குறதா இருந்துச்சுன்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி வாங்கினா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலனா அவங்க இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்களும் வந்துட்டு அதுக்கு பெரிய யூடியூபரா இருக்கணும், பெரிய நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே யூஸ் பண்றது ஆன்லைன்ல தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்குறாங்க இல்லையா. அப்போ அவங்க கிட்ட கொடுத்த அந்த லிங்க் கொடுத்தாலே நமக்கு ஒரு 10 கமிஷனாக வரும். ஓகேங்களா. நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை யார் யாரும் ஆன்லைன்ல இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, இ-காமர்ஸ், அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் யாராவது பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா உங்க லிங்க் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொன்னீங்கன்னா அமேசான் உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. உங்க ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்க ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு பிராண்ட் இருக்கிறது தெரியப்படுத்துவீங்க. அப்புறம் அவங்க டைரக்டாவே உங்க வெப்சைட்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரமோட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்த உடனே SEO பண்றது, உங்க வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு சின்ன அமேசான்ல உங்களோட ப்ராடக்ட் கொடுத்து சேல் பண்ணிட்டு இப்படி ஒரு பிராண்ட் இருக்குன்னு தெரியப்படுத்திட்டு அப்புறம் கூட நீங்க வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு சோர்ஸ் இருக்கு, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. ஆனா அதுல வந்துட்டு நம்ம எந்த காஸ்ட்டுமே பே பண்ணணும் அவசியமே இல்லை. நம்மளோட பிசினஸை நம்ம வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றதுக்கு காசு கொடுக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்படியாவது உங்களோட பிசினஸ் வந்துட்டு உங்க வீடியோவை முன்னாடி கொண்டு போகுது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம அதிக பேர் வேர்ல்ட்லயே செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் வெப்சைட் எதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தான். அந்த யூடியூப்ல உங்களோட பிசினஸை ஃப்ரீயாவே நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி அவங்களோட பிசினஸ் வந்துட்டு யூடியூப் மூலமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பிளாக் போடுறவங்க தான், இருந்தாலுமே அவங்க பிசினஸ் தான் இப்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா பிங்பாங் வெப்சைட், அதுக்கப்புறம் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். இப்போ உங்ககிட்ட ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தவங்க கூட ஒரு இன்ஃபுளுசர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க அவங்க கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க சொன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம கிட்ட ஒரு பிசினஸ் இருக்கு, அது சரியா டெவலப் பண்ணவே முடியல, நான் இப்போ உடனே டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசினஸ் பீப்புளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீசஸோட லிஸ்ட். ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா எங்கள்கிட்டயே வந்து நீங்க SEO சர்வீஸ், வெப்சைட் எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வரது, ஒரு மேப் எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ் பண்றது, எல்லா சர்வீஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாவது பண்ணணும்னாலும் மெசேஜ் கொடுக்குறோம். அப்புறம் கூகுள் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா சர்வீஸஸும் இருக்கு. நெக்ஸ்ட் சைட் போங்க. இதெல்லாம் வெப்சைட் டிசைனிங், ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. யூடியூப் மார்க்கெட்டிங், இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிசினஸே டேக் ஓவர் பண்ணி அதில் நாங்கள் A to Z லோகோல இருந்து வெப்சைட் இருந்து ஆப்ல இருந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸஸும் இருக்கு. ஆப் போடுறது, ட்விட்டர் ஆப் போடுறது, எல்லா சர்வீஸும் நம்ம இருக்கு. ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணா கூட அதை டெவலப் பண்றது இருக்கு. ஒரு ஹோம் பேஸ் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறது. ஒரு பிசினஸ் வந்துட்டு ஒரு ஜீரோல வராங்க, ஒரு இன்கமே இல்லாம வராங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு க்ரோ பண்ணி ரெவன்யூ வந்து மேக் பண்ணி தரதுக்கான டெக்னாலஜி இருக்கு. நம்ம கம்பெனி தான் வந்து சேனலோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஏன்னா நான் வந்து 2008 இருக்கு அப்படின்னா அப்போ பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் சேனல் கிடையாது. மேலே போனால் இல்லாத காலத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். சேனலோட ஃபர்ஸ்ட் கம்பெனி தான். இன்னொரு பிரான்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 30,000 கிளைண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். 15 இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 30,000 கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனினா நம்ம தான். ஒரு ஓல்டு கம்பெனி மாதிரி. சரிங்களா. நெக்ஸ்ட் போங்க. இது இல்லாமல் வந்து நம்ம கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா
நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாராவது ப்ரொஃபஷனலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கம்பெனியே வந்து ஒரு கார்பரேட் ட்ரைனிங் வந்து கொடுக்குது. அதாவது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் ட்ரைனிங் கொடுக்குறோம். பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை வந்து ஜாப் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்குமே நம்மளே வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஜேவி இந்த மாதிரி கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ அப்ளை நெட்வொர்க்ல இருந்து பிளாக்கிங் ஆக்சன்ஸ்ல இருந்து ஒரு யூடியூபோட இன்கம்ல இருந்து ஒரு ஃபிளிப்பிங் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி அதை சேல் பண்ண ஒரு டிராஃபிக் வரக்கூடிய வெப்சைட் வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு $500 to $2,000 சேல் பண்ணலாம். இப்போ டிராஃபிக் கொண்டு எஸ்யூங்கிற ப்ராசஸ் இதாகணும். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இன்கம்ஸ் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இந்தியாவில் இது வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது குறையும். பட் அதர் ஸ்டேட்ல டெல்லி கொடுக்கறதெல்லாம் பெரிய டீமா சேர்ந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான டீம் தான். ஏன்னா நான் வாக்கியம் அப்படி கம்யூனிட்டியோட இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃபியூ பீப்பிள் தான் இருப்பாங்க, 20-30 பேர் தான் இருப்பாங்க. இப்போ சென்னையிலே போய் ஒரு பிளாக் ஹவுஸ் மீட் பண்ணா ஒரு 30 பேர் வந்து இருப்பாங்க, மீதியெல்லாம் அதர் ஸ்டேட் தான் வந்துருப்பாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட போட்டி வரனால பயங்கர காம்படிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. கூகுள் ஆக்சன்ஸ் உங்களுக்கு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் தெரிய ஆரம்பிக்கிறதுனால எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர ஸ்டார்ட் பண்றதுனால எவ்வளவு சீக்கிரம் லேர்ன் பண்ணி நம்மளோட இதை அப்கிரேட் பண்ணா நம்ம சர்வைவே பண்ண முடியும் இண்டஸ்ட்ரினால. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அழிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாவே. டிவியில போய் $1,00,000 ஆட் கொடுத்து நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றோம்னா சுத்தமா சேல்ஸ் நடக்காது. அதே $1,00,000 நம்ம ஒரு எஃப்இ இன்ஸ்டால் போட்டோம் அப்படின்னா அந்த $1,00,000 ஒரு $5,00,000 நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பவர்னு சொல்லலாம். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் 500,000 இன்னும் உங்களுக்கு லைவ் பேட்சா வீடியோ பேட்சா இல்லை இந்த இதான் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூகுள் பே ஃபோன் பே நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் கையில் கூட அமௌண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் வந்து இந்த கிளாஸோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணுங்க. சர்வீஸ் வேணுங்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு 3 கிளாஸ்லாம் அகைன் மீட் பண்ணுவோம். அகைன் ஏதாவது கண்டக்ட் பண்ண கூட நீங்கள் வந்து எப்போ அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபீட்பேக் கொடுத்துருவோம். வாலண்டியர்ஸ் தான் வாலண்டியர்ஸ் நான் கூப்பிட்டு கேட்கறேன். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருந்துச்சு. சரி என்ன இருக்கு நான் பார்க்க தான் வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் மீறி நல்லா தான் இருந்துச்சு. நீ செல்ஃப் எம்ப்ளாய்ட் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து டீச்சராக இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன ஃபீட்பேக் சார் நீங்கள் கொடுக்குறீங்களா? நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பெரிய விஷயம் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயம் நான் எதிர்பார்க்கிறேன். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன சார் இந்த வேற ஏதாவது சன் கொடுத்தீங்களா? நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சிச்சு? உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்துச்சு? ஆல்ரெடி நம்ம பேசிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னும் என்ன டெஸ்டிங் ஸ்டார்ட் நீங்கள் பண்ணிருக்கீங்களா? வேற இதுல இருந்து இன்னும் என்ன கண்டிப்பா